வணக்கம். சீதாஸ் பேஜஸ் நம்ம எல்லாம் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்த சூப்பர் சிங்கர் 11 வந்துடுச்சு. ஸோ ஆகஸ்ட் 2ஆம் தேதியிலேருந்து இது ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், விஜய் டிவி அப்படின்றது வந்து யார் மேலே வந்து இவங்க மாறினாங்க அவங்க மாறினாங்கன்னெலாம் சொல்லுவாங்க. எது சொன்னாலுமே விஜய் டிவி இஸ் விஜய் டிவி. நம்ம ஒரு சூப்பர் சிங்கர் பார்க்குறதா இருந்தாலும் சரி, அதனுடைய செலெக்ஷன்ஸ், அங்கே வர பாடகர்களாக இருந்தாலும் சரி, அவங்களோட பேண்டு, அவங்களோட பேக்கிங் வோக்கல்ஸு ப்ளஸ் அவங்களோட செட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக வெல் பிளான் வெல் எக்ஸிக்யூட்டடாக தான் இருந்திருக்கு இது வரைக்கும். அதே மாதிரி அதில் பங்கேற்க வரவங்களும் சரி, இப்போ சீசன் 1லேருந்து யாரெல்லாம் டைட்டில் வின்னர்ஸோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு ஹானர் பண்ணியிருக்காங்க, ஸ்டேஜில் ஏற்றிருக்காங்க. அதே மாதிரி சூப்பர் சிங்கர்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களெல்லாம் தான் ஃபஸ்ட்டு இந்த புதுசாக வரவங்க கூட பாடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த பிளானிங் அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இவங்களது எப்போவுமே. அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதே மாதிரி இல்லாமல் போர் அடிக்காமல் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து எப்போவுமே பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இந்த வாட்டியும் 4 ஜட்ஜஸ் ஆஸ் யூஷுவல் பிரியங்கா அண்ட் மகாப்பா வந்து ஆங்கரிங் பண்ணுறாங்க. 4 ஜட்ஜஸ் இருக்காங்க. அனுராதா ஸ்ரீராம் வராங்க, தமன் வராரு, அப்புறம் உன்னிகிருஷ்ணன் வராரு, அப்புறம் புதுசாக மிஷ்கின் வந்திருக்காரு. ஸோ இவங்க தான் ஜட்ஜஸாக இருக்காங்க. இவங்க 4 பேருக்குமே 4 குரூப்பாக பிரிச்சிருக்காங்க. அதாவது வந்து தமனுக்கு வந்து சென்னை தமிழ் அப்படின்னு ஒரு குரூப்பு. ஸோ இதில் பாட வரவங்கெல்லாம் வந்து பாடும்பொழுது இவங்க யார் வேணும், யார் பெஸ்ட்டுன்னு நினச்சிட்டு ப்ரெஸ் பண்ணலாம், பட் லைட்டை ப்ரெஸ் பண்ணலாம். ஆனாலும் கடைசியில் அவங்க யாருக்கு போகிறாங்க அப்படின்றத அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து சென்னை தமிழ் வந்து தமனுக்கு போகுது, கொங்கு தமிழ் வந்து அனுராதா ஸ்ரீராம் போகுது, டெல்டா தமிழ் வந்து மிஷ்கினுக்கு போகுது, எங்கும் தமிழ்னு வச்சுருக்கிறது வந்து உன்னிகிருஷ்ணனுக்கு போகுது. ஸோ இதில் ஜட்ஜஸ் வந்து இவங்க 4 பேர் இருக்காங்க, உன்னிகிருஷ்ணன், தமன், மிஷ்கின் அண்ட் அனுராதா ஸ்ரீராம் இவங்க இருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து பாட வரவங்க வந்து ஒரு 4 பேர் பாட வந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் பழைய பாடகர்கள் கூட நம்ம முன்னையே இந்த சூப்பர் சிங்கர்ஸில் வந்தவங்க கூட சேர்ந்து பாடினாங்க. அதில் வந்து ஆப்ரஹாம் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு பாடினார். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடினார். அதாவது ஒரு ஃபியர் இல்லாமல் ஒரு கேஷுவலாக ரொம்ப நல்லா பாடினார். ஸோ அவருக்கு ப்ரெஸ் பண்ணாங்க, பட் அவர் வந்து சென்னை தமிழ் குரூப்பில் தான் அவருக்கு கிடச்சிது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்ரீகாந்த் டிஎன்ஏக்கு மியூசிக் பண்ணார், இங்கே சூப்பர் சிங்கர்லேருந்து போனவர். அவர் வந்து ஆன் பென் அப்படின்னு சொல்கிற ஒரு பெண்ணோட பாடினாங்க. இவங்க வந்து உனக்காகவே வாழ நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு, ஏஆர்ஆர் பாட்டு ரொம்ப ரொம்ப அழகாக பாடினாங்க. 2 பேருமே ரொம்ப அழகாக பாடினாங்க. ஆன்பன் சொல்லணுன்னா எனக்கு வந்து அவங்க குரல் அப்படியே ஒரு தேன் மாதிரி ஒரு குரல் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அவங்க வந்து எங்கும் தமிழுக்கு செலக்ட் ஆனாங்க. உன்னிகிருஷ்ணனோட ட்ரூப்புக்கு போயிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து தீப்தி சுரேஷ் கூட தான் அப்ரஹாம் பண்ணார். ஸ்ரீகாந்த் கூட வந்து ஆன்பன் பண்ணாங்க. அது இப்போ வந்து யாழினி அவங்க கூட நிக்கில் பாட வந்திருக்கார். கோடி அருவி கொட்டுதே அப்படி அந்த பாட்டு. ரொம்ப சின்ன பையனாக தான் இருக்கார், முன்னாடியே பாடியிருக்கார் போல் இருக்கீங்க. ரொம்ப நல்லா பாடினார், ரொம்ப டீசென்ட் ஒர்க்காக இருந்தது அவருக்கு. அவர் வந்து கொங்கு தமிழ் அனுராதா ஸ்ரீராமோட இதுக்கு எடுத்தாங்க. அதுக்கு அடுத்ததாக ஃபைனலாக பாடினது வந்து ஷரண் அப்படின்னு ஒருத்தர் வந்தார். ஷரண் வந்தார். அவர் வந்து இவங்க பிரியங்கா வந்தாங்க இன்றைக்கி பாடுறதுக்கு, பிரியங்கா கூட பாடினார். அவர் வந்து நான் ஏரிக்கரை மேலேருந்து அந்த பாட்டு இளையராஜா, அவர் வந்து இளையராஜா பாட்டு மட்டுமே பாடணுன்னே வந்திருக்கிறாராம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் அந்த பாட்டை பாடினார். அப்படியே உண்மையிலேயே வந்து குரல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இளையராஜா சாயல் இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் அவரோட ஓன் வாய்ஸில் தான் பாடுறாரு. பட் அந்த பாவம் எல்லாமே வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது, கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே உண்மையிலேயே அந்த ஏரிக்கரைக்கு போன மாதிரி தான் இருந்தது. எல்லாருமே அதை தான் சொன்னாங்க, நமக்குமே அந்த ஃபீல் தான் வந்தது. அப்படியே நம்மளை எங்கேயோ வேறு ஒரு வேர்ல்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்ட மாதிரி தான் இருந்தது. அவருடைய வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அவர் வந்து மிஷ்கினுடைய அந்த டெல்டா தமிழுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் அவர். ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து இவ்வளோ தான் சாட்டர்டே அன்றைக்கி காட்டியிருக்காங்க. மீதியெல்லாம் வரப்போகிறவங்கெல்லாம் யார் யார் பாடி எந்தெந்த குரூப்புக்கு போவாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ ஒரு குரூப் மாதிரி இந்த வாட்டி கொண்டாந்துருக்காங்க.
அது எப்படி மாற்றிட்டு கொண்டு போவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த 4 குரூப்பில் வந்திருக்கு. இன்றைக்கி ஆக மொத்தம் பாடினது வந்து ஆப்ரஹாம், நிக்கில், ஆன்பென் அண்ட் ஷரண், இந்த 4 பேர் பாடியிருக்காங்க. 4 பேரும் 4 குரூப் போயிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கேட்ட உடனேயே நமக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரஹாம் ரொம்ப கேஷுவலாக பாடுறாரு. ஆன்பென் ஒண்டர்ஃபுல் வாய்ஸு. ஸோ நிக்கில் வந்து சின்ன பையனாக இருந்து இவ்வளோ பெருசாக வந்திருக்காரு. 4 இயர்ஸாக 5 இயர்ஸாக ஏதோ டச் இல்லைன்னு சொல்கிறாரு. பட் இங்கே வந்த பிறகு நிச்சயமாக அந்த ட்ரைனிங்கில் மாறுவாங்க. அதனால் நம்ம ஒரு பாட்டை வச்சு யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ அடுத்ததாக இவர் வந்து உண்மையிலேயே இளையராஜா சாங்ஸ் பாடணுன்னே வந்திருக்கிறாரு ஷரண்ன்ற போது. ஷரனுடைய வாய்ஸும் நல்லாயிருக்கு, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார். அவருக்கு பின்புலம் இருக்கா, அவர் ட்ரெயின் ஆனாரான்றதெல்லாம் எனக்கு தெரியல, ஆனால் ரொம்ப அழகாக பாடினார். ஸோ இது வரைக்கும் 4 பேரை தான் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி திருப்பியும் சண்டே எபிசோடும் பார்த்துட்டு நான் திருப்பியும் உங்ககிட்ட பேசுகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஷோ இது. அதுக்கப்புறமா என்னால் எப்படா வரும் அப்படின்னு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இனி உங்களுக்கு தொடர்ந்து இந்த ரிவ்யூ கொடுத்துட்ருப்பேன். நன்றி, வணக்கம்.